ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக தவேக தலைவர் விஜய் தனி விமானத்தில் இன்று டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், விஜய் தற்போது புறப்பட்டு விட்டாரா? எப்போது அவர் டெல்லி செல்வார் கரெக்டாக? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க மணிகண்டன். செப்டம்பர் 27 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையொட்டி மாவட்டம் தோறும் சென்று சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த விஜய் கரூருக்கு செல்கிறார். நாமக்கல் சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு கரூர்ல உரையாற்றுவதற்காக செல்லும் போது நாமக்கல்ல இருந்து அவர் புறப்படும் போது அதிக அளவிலான கூட்டம் இருக்கிறது. அதற்கு பிறகு அங்கு சென்று அவரை பார்க்க வந்த கூட்டத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் அரசியல் வரலாற்றுல இதுவரை நடக்காத ஒரு சம்பவமாக ஒரு பேரதிர்ச்சி ஏற்படுத்திய சம்பவமாக மாறியிருந்தது. தொடர்ந்து தமிழ்நாடு அரசு ஒரு சிறப்பு விசாரணை குழு SIT அமைத்தது. தமிழக வெற்றி கழகம் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அதனை தொடர்ந்தும் அதேபோல் பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பங்கள் சார்பிலும் இந்த மேல்முறையீடுகளை வழக்க விசாரித்து CBI விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் CBI விசாரணை குழுவை முன்னாள் நீதிபதி ரஹோஸ்கி கண்காணிப்பார் எனவும் அந்த உத்தரவுல தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில அக்டோபர் 13 இந்த CBI விசாரணைக்கான குழு அறிவிக்கப்பட்டு அக்டோபர் 16 இந்த விசாரணையை அவர்கள் நேரடியாக தொடங்கியிருந்தனர். இதுவரையில கிட்டத்தட்ட 3 மாதங்கள் நிறைவடைந்திருக்கிறது. 200க்கும் மேற்பட்டோர் நேரடியாகவும் காணொலி வாயிலாகவும் அவர்களது சாட்சியங்களை வைத்திருக்கின்றனர். குறிப்பாக அந்த சம்பவம் நடைபெற்ற பகுதியில் இருக்கக்கூடிய கடைகளுக்கு சொந்தக்காரர்கள், அந்த கூட்ட நெரிசல்ல உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினர், அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி காயமடைந்தவர்கள், அதை பார்த்த ஐவிட்னஸ் என பலதரப்பட்டோரும் அந்த பகுதியில் இருக்க அந்த விபத்து சார்ந்திருக்கக்கூடியவர்களும் விசாரணை என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கட்சியுடைய நிர்வாகிகள், அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவருடைய வருகைக்காக காத்திருந்தனால இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கு விசாரணையில இவர்களது பெயர்கள்லாம் சேர்க்கப்பட்டிருந்தது. அதாவது கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த், கட்சியுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆகவர்தீன், கட்சியுடைய கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன், அது மட்டுமல்லாமல் இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் என வழக்கு பதிவு செய்யப்பட்ட நபர்களும் அவ்வப்போது ஆஜராகி விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்றனர். இந்த நிலையில கடந்த டிசம்பர் 29, 30, 31 ஆகிய தேதிகள் CBI டெல்லி அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என்ற சம்மன் அளிக்கப்பட்டு அந்த சம்மனுக்கும் அவர்கள் ஆஜராகி இருந்தனர். இந்த நிலையில தான் கடந்த 6 தமிழக வெற்றி கழக தலைவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. அவர்களுடன் சேர்ந்து, அதாவது ஏற்கனவே ஆஜராகி இருந்த நிர்வாகிகளுடன் சேர்ந்து கட்சியுடைய தலைவரும் ஆஜராக வேண்டும், ஒரு சஸ்பெக்டாக இல்லாமல் விட்னஸாக அவர்கள் ஆஜராக வேண்டும் என அதற்கான சட்ட வரைமுறைகளை குறிப்பிட்டு இந்த சம்மன் என்பது அனுப்பப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில தான் இன்றைய தினம் அவர் சம்மனுக்கு ஆஜராவார் என்ற தகவல்கள் இருந்த நிலையில இன்று காலை நேரடியாக அங்கிருந்து புறப்பட்டு நீலாங்கல் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திலிருந்து புறப்பட்டு சென்னை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்துல தனி விமானம் மூலமாக டெல்லி புறப்பட்டு செல்ல இருக்கிறார். டெல்லி புறப்பட்டு சென்ற உடனே 11 மணி அளவுல டெல்லியில இருக்கக்கூடிய அந்த CBI அலுவலகத்துல அவர் ஆஜராவார் என தெரிவிக்கப்படுகிறது. முக்கியமாக டெல்லியில் ஆஜராகக்கூடிய இந்த சூழல்ல பல்வேறு விசாரணைகளை பல்வேறு நிலைகள்ல பல்வேறு கோணங்கள்ல அவரிடம் விசாரணை நடத்தப்படும் என தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் இன்று மட்டுமல்லாமல் நாளையும் அவரிடம் விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தெரிகிறது. எனவே அவரது பயண திட்டமும் கூட 2 நாட்களுக்கு போடப்பட்டிருக்கிறது. இன்று மற்றும் நாளை மாலை வரையில விசாரணை நடத்தி முடிக்கப்பட்டு நாளை மாலையே அவர் சென்னை திரும்பும் வகையில அவரது பயண திட்டமும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதாவது இன்றைக்கு ஆஜராகுவதற்கு தான் சம்மன் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணை முடிந்ததற்கு பிறகாக நாளையும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என அவர்கள் தற்போது தெரிவிப்பார்கள். மேலும் இந்த விசாரணையை பொறுத்தவரையில இவர்தான் ஐவிட்னஸ், இவரை பார்ப்பதற்குத்தான் அந்த கூட்டம் வந்திருப்பதால பர்சனல் லயபிலிட்டி என்ற அடிப்படையில இவர் விசாரணைக்கு மேற்கொள்ளப்படுகிறார். இதுவரையில அவர்களுக்கு கிடைத்த தகவல்களும் அந்த தகவல்களை உறுதி செய்யும் பொருட்டு இவரிடம் கேள்விகள் வைக்கப்படும். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயிடம் கேள்விகள் வைக்கப்படும் என எதிர்பார்க்கிறோம். இவர் அந்த பேருந்தின் மீது இருந்து பார்த்த கோணங்கள், இதுவரையில மற்றவர்கள் சொல்லாத தகவல்கள் அவரிடம் இருக்கிறதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது விசாரணை இன்னும் துரிதப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக
இருப்பதன் காரணமாக ஒரு விட்னஸாக இவரது விசாரணை, இவரது கருத்துக்கள், இவரது தகவல்கள் இந்த விசாரணையில முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. அந்த அடிப்படையில சிபிஐ அனுப்பிய சம்மனுக்கு ஆஜராகுவதற்காக இன்னும் சற்று நேரத்தில் சிறையில் அனுப்பப்பட இருக்கிறார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.